கவனன்ட்னா பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நெருக்கமான உறவு. உடன்படிக்கையை போல ஒரு நெருக்கமான உறவு பார்க்கவே முடியாது. கவனன்ட் இஸ் த க்ளோசஸ்ட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் யூ குட் ஹேவ். இருக்கிறதுலே நெருக்கமான உறவு தான் இந்த பைபிளில் கவனன்ட், உடன்படிக்கைன்னு வருது. தேவனுக்கும் தம்முடைய ஜனத்துக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கையின் மக்களோட தான் தேவன் இப்படிலாம் பேசுவார். எப்படி பேசுவார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கு. நான் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னா இஸ்ரவேலுக்கும் அவருக்கும் உடன்படி இருக்கு, ஆபிரகாமுக்கும் அவருக்கும் உடன்படிக்கை இருக்கு. இவர் அவங்களுக்கு தேவனாக இருக்கிறார், இவங்க அவருக்கு ஜனமாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு சொந்தமாய் இருக்கிற ரிலேஷன்ஷிப், உறவு, உடன்படிக்கை. பைபிளில் இந்த லைனை பார்ப்போம்ல, நான் உங்கள் தேவனாகவும் நீங்கள் என்னுடைய ஜனமாகவும் இருப்பீர்கள். இது உடன்படிக்கை லாங்குவேஜ். இது லேசான லைன் கிடையாது. நான் உங்களுக்கு எல்லாமா இருப்பேன், நீங்கள் என்னோட நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும். இது ரொம்ப நெருக்கமான உறவு. நமக்கு ஒருத்தரோட இருக்கும்போது தான் இப்படிலாம் பேச முடியும். நான் அவங்களுக்கு சொந்தம், அவங்க எனக்கு சொந்தம். நான் அவங்களுடைய கணவர், அவங்க என்னுடைய மனைவி, அவங்க ஏன் ஆள், இப்படிலாம் பேசுவோம் இல்லையா? அந்த பொசசிவ்னஸ், நெருக்கமான உறவு இருந்தால் தான் அப்படிலாம் பேச முடியும் இல்லையா? இப்போ நெருக்கமான உறவு உங்களுக்கு ஒருத்தரோட இருந்தால் அந்த உறவை தக்க வச்சுக்கிறது உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? ஒருத்தரோட உங்களுக்கு நெருக்கமான உறவு இருந்தால், ரொம்ப க்ளோஸான உறவு இருந்தால், நான் சொல்கிறது சும்மா தெரியும் கிடையாது, ரொம்ப க்ளோஸான உறவு இருந்தால் அந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்கள் பவரில் என்னென்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? நீங்கள் நேசிக்கிற ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஆளுக்கு சுகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போவீங்களா? அப்போ கொண்டு போவீங்க. ஒருவேளை ரொம்ப செலவானால் கூட என்ன விற்று எவ்வளோ லட்சமானாலும் அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்வீங்க. ஏன்? அந்த உறவு தொடரணும். உங்களுக்கும் அவங்களுக்கும், எல்லாருக்கும் செய்ய மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு இருந்தால் என்னென்ன செஞ்சு செய்யணுமோ உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த அன்பு, அந்த உறவு தொடரும்படி நீங்கள் செய்வீங்களா? செய்வீங்க. எவ்வளோ முடியுமோ செய்வீங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம செய்வோம். ஆனால் மனிதர்களுக்கு எல்லை இருக்குது. இவ்வளோ தான் செய்ய முடியும். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கையில் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், விட்டுற மாட்டோம். என்னானாலும் அவங்கள செஞ்சு, ஏன்னா நமக்கும் அவங்களுக்கு அந்த உறவு இருக்குது, அந்த ஒரு அன்பு இருக்குது. இது ஒருபோதும் கட்டாகக்கூடாது நம்ம விரும்புவோம் இல்லையா? தேவனும் அப்படிதான். அவர் யாராவதோட உறவு கொள்ள ஆரம்பித்தார்னா, யாராத பார்த்து, ஆபிரகாமை பார்த்து நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன்ட்டார்னா அவ்வளோதான். அதை யாராலையும் மாற்றவே முடியாது. இவர் ஆபிரகாமின் தேவனாய் என்றென்றைக்கும் இருப்பார்.